ஐயா வணக்கம் 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 எல்லாருங்க வணக்கம் வணக்கம் ஊற வச்சுக்கிறாங்க தம்பி என்ன யாருக்கு தெரிகிறதா? ஒண்ணு புரியலீங்களா? இந்த 4 வேதத்திற்கு சமானமாக 5வது வேதமாகிய மகாபாரத காவியத்தை மகாபாரதத்தையே எழுதின புண்ணியவான் நான் தாண்டா. ஆமா மகாபாரதம் நீ மட்டும் நீ எழுதலன்னா இதெல்லாம் நடக்குமா? நடக்குமா? எல்லாருக்கும் சாப்பாடு போடுற கோயில் உலகாருக்கு, நெய்யாளி செட்டிக்காருக்கு, ரேடியோ செட்டிக்காருக்கு, ஆட்டோக்காருக்கு பாத்தியா எம்மா பேரு சுக்காப்பி சாப்பிடுறாங்க. நீ எழுதுனா இந்த மாதிரி எழுதுனா கூட்டம் வருமா? அது சரி. அப்பேற்பட்ட மகாபாரதத்தை எழுதிய என்னுடைய பெயர் வியாச பெருமான். வியாசர் புரிஞ்சு போட்டோம். தருமன் வரும்படியாக என்னை தோத்தரித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் தருமன் இருந்தா வியாச பெருமான் வந்து சொல்லுவாங்க.
சுகி பாபா தர்மா இறைவனருள் பெற்று இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். அதற்கும் தான் யாகபத்தன் பாஞ்சாலி. ஓஹோ தாத்தா அம்மா திரௌபதா திருவாடி போற்றினே கற்பில் சிறங்கை தமங்கையே இந்த காசினில் வாழ்வாய் மங்கையே மங்கையே இந்த காசினில் வாழ்வாய் மங்கையே கற்பில் சிறங்கிட்ட மங்கையே இந்த காசினில் வாழ்வாய் மங்கையே கற்பில் சிறங்கிட்ட மங்கையே இந்த காசினில் வாழ்வாய் மங்கையே நற்பணி மாதேனி நல்ல சுகம் காண 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 ஆண்டவரோடு நீ பலகாரமாக பெற்று ஒரு குறையும் இல்லாத வாழ உனக்கு ஆசை இன்றைய தினத்தில் நான் வர வேண்டும் என்று சொல்லி வரவழைத்த காரணம் எமது பங்காளி துரியோதனன் சூதாட கொட்டான சூதாட வந்தது தவறு தாத்தா. சூதாட்டத்தில் நாடராட்சி உப்போடு ஒரு உச்சத்தில் தோற்றுவிட்டேன். என் பங்காளி 12 ஆண்டு மனம் ஓராண்டு அஞ்ஞானம் கழித்து வந்தால் பேர் பாதி பாகம் தரன்னு கட்டளையிட்டான். என் தம்பி 4 பேர் என் மனைவி பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு கானகத்தில் வந்திருக்கேன். உண்ண உணவு உடுத்த உடை பங்காளியை எப்படி ஜெயிப்பது ஒன்றும் புரியல தாத்தா. 7 பிள்ளைகள் திகழ்ந்த வண்ணமாக இருக்கும் தாத்தா. அதுக்கு தான் ஒன்று அழைத்தேன். தர்மா தாத்தா 12 ஆண்டு வனம் ஓராண்டு அஜ்ஞாத வாசம். ஆமா, அதனால 12 ஆண்டு வனவாசம் போனா உண்ண உணவு இல்லாத எப்படி நாங்கள் வாழ முடியும்? உண்மைதான் தாத்தா. நாங்கள் எப்படி தாத்தா உயிர் வாழ்வது ஆமா அப்படின்னு கேட்கிறேன். சுக்காப்பு இல்லைன்னா சுக்காப்பு கொடுத்தா ஆடுக்கு வருவேன். ஆடு பாப்பான் வரமாட்டாங்களா? அதே போல காட்டுக்கு போறாங்க, சாப்பாட்டுக்கு வழி காட்டு பங்காளி நாடகத்துல மச்சான்
12 ஆண்டு கானகத்தில் நாங்கள் எப்படி உயிர் பிழைப்பது? உண்மைதான் தாத்தா. பசியோடு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். ஆமா தாத்தா. தெரியுமா தாத்தா உண்மைதான். ஆனா உங்களுக்கு ஒரு தந்திரம் சொல்லுகிறேன், கேளுங்க. சொல்லு தாத்தா. அதை நீ தவறாக செய்ய வேண்டும். சரி. எப்படி தாத்தா? தர்மா தாத்தா, நீங்க 5 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து 5 ராஜாக்களும் ஒன்று சேர்த்து அதோ காலையிலே உதயமாகி வருகின்றானே சூரிய பகவான். ஆமா. அந்த சூரியனை வேண்டினால் அந்த சூரிய பகவான் நேர்முறையாக வருவார், நேரடியா தரிசனம் தருவார். அப்படியா? ஆமா. அப்படி தரிசனம் தந்தால் அவரிடம் முறையீடு, ஐயா 12 ஆண்டு காலம் நாங்கள் வனவாசம் கழிக்க வேண்டும். வனவாசத்தில் காட்டகத்தில் நாங்கள் எப்படி பசியோடு இருக்க முடியும்? ஆமா தாத்தா. அப்படி என்று நீங்க அந்த சூரியனை கேட்டால் அந்த சூரிய பகவான் தர்மா இந்த உலகத்தில் அப்ப விசித்திரமான ஒரு அட்சய பாத்திரம் தன்னை அட்சய பாத்திரம் வேண்டி அவனை கேட்டு அந்த ஆண்டவன் சூரிய பகவானை கேட்டால் அவர் அட்சய பாத்திரம் தருவார். அப்படி அட்சய பாத்திரம் கொடுத்தார். ஆனால் மதியானம் ஒரு வேலை அது நீ கரிசோரோட கேட்டாலும் கொடுக்கும். அப்படியா? பள்ளிக்காரி கேட்டா குடிக்குமா? அச்சை பாத்திரம் குடிக்கிறாரு. ஆமா. சரி, அது கறிச்சோரோட கேட்டாலும் குடுக்கணும். ஆமா. அப்புறம் என்னடா அப்புறம் பள்ளிக்கறி குடிக்காதா? ஏன்னா கறிச்சோறு நீ என்ன கேட்கறே கேட்டா தருவாங்க. அப்புறம் ஏன் பன்னிக்கறி எடுத்தாங்க? பூண்டூர் போட்டுக்கிறாரு, ஒரு பன்னிக்கறி எடுத்துட்டாரு. அவருக்கு இல்லடா, அட அவங்களுக்கு தான்டா. அவங்க குடிச்சு சொல்றான் பாரு, என்ன பன்னிக்கறி எடுத்துட்டு கேட்கிறேன். இல்ல சாமி. அப்போ அதை விட வடபலகாரம் பாயாசத்தோடு கேட்டாலும் ஆமா. சரி தாத்தா. மதியம் ஒரு வேளை அந்த அன்னத்தை உண்டினால் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ராஜாவாலும் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வேலை மதியம் ஒரு வேலை. ஆனா மீதி 2 வேலை நீங்க காட்டில் இருக்கக்கூடிய காட்டுல இல்லாத கனியே கிடையாது. மாப்பிளா வாழை முக்கணி அதை விட எல்லா கனியுமே இருக்கு. ஆமா. அதெல்லாம் மரங்கள் எல்லாம் வளர்ந்து போய் மாம்பழம் எல்லாம் அது தானா பழுத்து கீழே விழுந்து அது சாரா போகுது. மழை பெய்யும் போது ஆமா சாரா போகுதான். அப்ப அந்த வாசனை வருமா? அம்மா கமகமகமான அந்த மாம்பழ வாசனை, திராட்சை பழ வாசனை, அந்த மாதிரி அந்த பழ வாசனை வருமா? அலரி பழம் ஒண்ணு இருக்குடா. ஆமா, அதை ஒண்ணு மட்டும் கொடுத்துட்டாயிரம். பழ வாசனையே கண்டுபிடிக்கல இது வரைக்கும். நீ எங்க கண்டுபிடிச்சீங்க? போட்டு காசு
முருகமாடி ஏறி ஓரம் காத்துறா அதான் ஊர்ல போட்டு கோழிக்கு அதை பயரத்தை வந்து ஓட்டிட்டாங்க. இந்த கணக்கெல்லாம் இப்ப கேட்டாங்களா? அதனால அட்சய பாத்திரம் கொடுப்பான் சூரிய பகவான். அந்த அட்சய பாத்திரத்தை 12 வருஷம் நீங்க காட்சி இருக்கிற வரை ஓராண்டு அக்காத வாசம் முடியும் நேரத்தில் அதே சூரிய பகவான வேண்டனா அவர் வருவாரு. மறுபடியும் அந்த அட்சய பாத்திரத்தை அவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். காட்டகத்தில் இருக்கிறவருக்கு அந்த அட்சய பாத்திரம் நம்ம வச்சிருக்கோம். ஆமா, நாட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட ஒப்படைச்சோம். சரி தாத்தா. சரிதானா? அப்புறம் வேற என்ன? துரியோதனை நாங்க வெல்லணும். ஓஹோ, அது எப்படி வெல்றது? ஆமா, தோத்த நாட்டை மீண்டும் நாட்டை பெறணும். அதுக்கு ஒண்ணும் அதுக்கு வழி காட்டுங்க. இப்ப சாப்பாட்டுக்கு வழி காட்டுங்க. தோத்த நாட்டை எப்படி நாங்க வாங்கறது? தர்மா, தாத்தா, எப்படி இருந்தாலும் தோற்ற நாட்டை வாங்க முடியும் சொன்னா விட முடியுமா? சாதாரணமா கேட்டா கொடுக்கவே மாட்டான் துரியோதனன். கொடுக்க முடியுமா? தாத்தா. அதனால பிற்காலத்துல உங்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் இந்த பாண்டவருக்கும் துரியோதனாதிகளுக்கும் துரியோதனாதிகளுக்கும் கண்டிப்பா சண்டை என்பது ஏற்படும். தாத்தா, ஐயோ, ஐயோ, தாத்தா, சண்டையா தாத்தா? ஆமா, தாத்தா அப்படி சொல்ற தாத்தா, சண்டைன்றது ஏங்க, அவன் சொன்னது 13 வருஷம் கைத்துல போய் போய் நாட்டை கொடுக்க போறான். கொடுக்க மாட்டேன்டா. கொடுக்கிறவனா இருந்தா கொடுப்பான். இப்ப நீ வெட்டிக்கு பணம் கொடுக்கற. ஆமா, வேலை வாங்கிக்கிற 6 ரூபா 6 ரூபா வட்டி கொடுறாங்க. எங்க பார்த்தா பார்த்தா 6 ரூபா வேலை வாங்கிக்கிற. வட்டிக்கு கொஞ்சம் பாக்குறாங்க, வட்டி அக்குன்னு பாக்குறாங்க. நல்லவனா இருந்தா கொடுக்குறான். ஆமா, இல்லன்னா போறதுதான் கொடுக்குறான். உண்மை அதுதானுங்க. அதனால தர்மா, பங்காளி தன்னை வெல்ல நீங்கள் பாசுபதம் வாங்க வேண்டாம். பாசுபதம் வாங்க வேண்டும். பங்காளி எப்படி இருந்தாலும் இவர் ராஜாக்களுக்கு பாண்டவர்களுக்கு சண்டை என்பது ஏற்பட போகுது. அப்படி ஒரு பங்காளிகளை வெல்ல வேண்டும். யாருமே ஜெயம் பெற முடியாத பாஸ்வத கணன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அது யாரு? எங்க இருக்க? எங்க இருக்குது? அது திருமூர்த்தி வருவாரா? திங்களை தரித்த திருமூர்த்தியில் திருமூர்த்தியில் ஒருவராயிருக்கக்கூடிய பரமக்கடவுளை வேண்டி தபம் செய்து பாஸ்வத கணையும் சிலிமுகவாரும் பெற்று வந்தீர்கள். ஆனால் உங்கள் பங்காளி துரியோதனனை கண்டிப்பா நீங்கள் வென்று விடலாம். போவாத ஊருக்கு வழி காட்டுற ஏண்டா? அந்த பரமனுக்கு அங்க போய் அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாரா? போவாத ஊருக்கு நான் வழி காட்டுறேன். அவர் எங்க இருக்கிறாரு?
இல்லப்பா எப்படி போறது? எப்படி போகணும்? அதான் 5 பேர் நாங்க இருக்க. யார் போவது? யார் போய் கேட்டா கொடுப்பாரு? ஒண்ணும் புரியல தாத்தம்மா. நீ பாட்டு சொன்ன ஒண்ணும் புரியல. ஐவராஜாக்களில் நீங்க 5 பேர்ல யார் போகலாம்? யார் போனா அவருக்கு கொடுப்பாரு. அது யார் போகலாம் என்பது நீங்கள் தான் 5 பேரையும் கூப்பிட்டு உன் தம்பிமாரை கூப்பிட்டு இந்த மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு, இதுல யார் போகலாம்னு நீங்க முடிவு செய்து போக வேண்டும் என்று. நீங்க இன்னவர் தான் போங்கன்னு சொன்னா மனசாபம் ஏற்படும். ஒருவரை குறித்து நான் சொல்லக்கூடாது. புரியுதா? பெரிய மனுஷனுக்கு அளவு இல்ல. பெரிய மனுஷனுக்கு அளவு கிடையாது. நான் ஏன்டா பாருங்க. அதனால நீங்க ஒன்றா கூப்பிட்டு யார் நீங்கள் சென்று பாசன கணையை வாங்கி வருவீர்களோ என்று கட்டளை இடுங்கள். அப்ப யார் அதில் தகுதியான ஆள் வீமனை கேட்டு பாருங்கள். போவா நானு இல்ல அர்ஜுன் கேட்டு பாரு, இல்ல நகுல சகாதி அவர்களும் கேட்டு பாரு, இல்ல நீங்களே போனாலும் போகலாம். அது உங்களுக்குள்ள. ஆனா இருந்தாலும் ஒரு கலைக்கு நீ போகலாம். வர வழியில யாருன்னா கேட்டா கொடுங்க கேட்டா அப்படியே கொடுத்துட்டு வந்துருவாங்க. சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாரு. டெய்லி 2 ரூபாய் நான் தானே தரேன் சுண்ணாம்பு போட்டதுக்கு. வீமன் போகலாம். வீமன் சென்றால் கைலாய பரமக்கடவுள் வந்தாதான் ஆச்சு. இல்லன்னா நேரா கைலாயமே வந்துருவான். ஆனா நகுல சகாஜி அவர்கள் சின்ன பிள்ளைகள், வயசு தகுதி இல்லாதவர்கள். ஆனா இருந்தாலும் அர்ஜுனன் போகிற தகுதியானவன். அதனால அவனும் பெண்ணாசை உடையவன். அர்ஜுனன் என் தம்பி. ஆமா, மனக்கட்டுப்பாடோடு சென்று பரமக்கடவுளை தவம் செய்து ஆசுதற்கரையை செலிமுகம் ஆறு பெற்று வந்தீர்கள். காலத்தில் நீங்கள் துரியோதனனை வெற்றி ஜெயம். நீங்களுடைய தம்பிமார் 5 பேரையும் அழைத்து முதல்ல அச்சய பாத்திரத்தை வாங்குங்க. அச்சய பாத்திரத்தை வாங்கிக்கின்னு அப்புறம் முடிவு செய்து ஒரு தம்பிமாரை கூப்பிட்டு 5 பேரையும் யாரு போறீங்கன்னு கேளு. யாரு மன உறுதியா போறேன்னு சொல்றானோ அவரை அனுப்புங்கள். தாத்தா, உன் வார்த்தையை திறமையில் கொண்டு என் தம்பிமார்கள் அழைத்து அச்சய பாத்திரத்தை பெற்று மறுபடியும் சிறுமிகளும் யார் சென்று பரமன் இடத்தில் மன உறுதியோடு தவம் பண்றானோ அதான் வாங்க முடியும். அனுப்பி உன் வார்த்தையை திறமையில் கொண்டு அப்படியே அகட்டம் தாத்தா. நான் பார்க்கிறேன். போயிட்டு வா தாத்தா. போயிட்டு வா தாத்தா. அது என் தந்தை இருக்கின்றார். அதிக பலப்படுத்திய. ஆமா, அந்தாலும் அழைத்தார். போயிட்டு